நீதேஸ்வரியம் உதிக்கும், அதை சட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கும். அது புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளும் வளர்ந்தீர்கள். கற்றுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாசிப்போமா? பக்கம் 1106-7 வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதேஸ்வரியம் உதிக்கும், அதை சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்ணுகளின் போல வளருவீர்கள். திருவிழாவே இந்த வார்த்தையை கருத்தை கொடுக்கிறேன். கத்தனை ஆவையான அடியனை அழைத்து இந்த நாளிலே முதற்கு கண்களை சொல்வதற்கு திருவையும் பலனும் சுகமும் தருகிறார்கள். தாழ்த்தி கொடுக்கிறேன். ஒவ்வொருவரோடு பேசும் இயேசுவி நாமத்தில். இந்த நாளிலே இந்த வார்த்தையிலே நான் ஏற்கனவே நாம் 2ஆம் தேதி வாக்குகளை பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற அதை பார்த்தோம். வளருவைகள் என்று நாம் பார்த்தோம். இன்று ஆண்டவர் நிகழ்ச்சியை பேசுவதாக என் நாமம் என்று கர்த்தர் என் நாமத்திற்கு என்று சொன்னார். என் நாமம் என்ற வார்த்தையை சொன்னார். அந்த 3 காரியங்கள் நாமக்கு நிறைய இருக்கிறது. முக்கியமான ஒரு 3 காரியங்களை நமக்கு செய்தியாக கர்த்தர் தருகிறார். இது முதல் வாரம். அதனால நமக்கு ஒரு வாக்குத்தமாக கர்த்தர் நமக்கு இன்னொன்று எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 24 வாசனை கேட்போம். பக்கம் பழைய பல்ல 95 பேஜில் எடுத்து வாசிங்க. ரொம்ப அழகான ஒரு வாசனை இருக்காங்க. சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னெடுத்து வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னெடுத்து வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பொதுவாகவே இதை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜெபிக்கிற நேரத்தில் சொல்ற வார்த்தையை கேட்டிருக்கீங்க. உங்க நாமத்தை பிரஸ்தாபடுத்துற எல்லா ஸ்தானத்திலையும் வந்து ஆசீர்வதிக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நாமத்தை பிரஸ்தாபடுத்துறோம் அப்படின்னு நம்ம ஜெபத்தில் சொல்லுவோம். அதுவே நாமத்தை பிரஸ்தாபடுத்துற அப்படின்னு சொல்லுவோம். அதுதானே பொதுவாக சொல்றது. அதுவே நாமத்தை பிரஸ்தாபடுத்துறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் என் நாமத்தை நம்ம பிரஸ்தாபடுத்துறதுனால வந்து ஆசீர்வதிக்கலாம். அவர் எங்க அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்துறாரோ அங்கே உங்களிடத்துல வந்து நம்ம அவர் ஆசீர்வதிப்பார். அவர் அலையில சொன்னீங்களேன், அவரே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாராம். பிரஸ்தாபப்படுத்திட்டு அந்த இடத்துல அவரே வந்து அந்த பிரஸ்தாபப்படுத்துற இடத்துல வந்து உங்களே நம்ம அவர் ஆசீர்வதிப்பாராம். எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. அதாவது எப்படி சொல்லணும்னா, உலக பிரகாரம் சொல்லும் போது எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கூப்பிட்டு யார் கூப்பிட்றா எல்லாப்பா அவர் பேர் சொல்லுவாங்க. அவர் கூப்பிட்றாரு. அப்புறம் வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு வச்சுங்க. எப்படி இருக்கும்? அவர் பேரால கூப்பிடுறாரு, வந்தவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறாரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கூப்பிட்டாருப்பா, கூப்பிட்டாரு, அந்த பேரை சொல்லுவோம். அப்போ அது என்ன ஆகுது? அவரே பிரசாரப்படுத்துகிறார். யாரும் போய் அவருக்கு கவுன்சில் கொடுக்கல. அவரே வந்து கூப்பிட்டு அவரே ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புறாரு. அப்போ வந்தப்பா மனுஷன் கூப்பிட்டாப்பா, நல்லா ஆசீர்வாதத்தை அனுப்பிச்சான்ப்பா. அல்லேலூயா. அப்போல ஆண்டவர் நான் அவர் தான் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் உங்களுக்கு வந்து அவர் நினைச்சாருன்னா இங்கேயும் வந்து அவர் என்ன பண்றாரு, இந்த ஸ்தலத்திலையும் அவர் வந்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியும். உங்க வீட்டிலையும் அவர் வந்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியும். உங்க வேலை ஸ்தலத்திலையும் அவர் வந்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியும். படிக்கிற காலேஜிலும் அவர் வந்து என்ன பண்ண முடியும்? நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி உங்களுடைய ஆசீர்வதிக்கலாம். ஏன் ஸ்கூல்ல கூட பண்ணலாம். ஏன் ஈவன் ஹாஸ்பிட்டல்ல கூட நீங்க இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் மாத்திரம் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நினைச்சிட்டாங்கன்னா அங்க வந்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த மாத்திரம் இல்லை, அது எது கொண்டு வந்தோம்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமே. அது எந்த இடம்னாலும் கவலை கிடையாது. ஒருவேளை வண்ணாந்திரமா இருக்கலாம், ஒருவேளை குடிசையா இருக்கலாம், ஒருவேளை மாளிகை இருக்கலாம். எந்த இடம்னாலும் ஆண்டவர் நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நினைச்சிட்டாருன்னா அந்த இடத்துல அவர் வந்தாருனால நாம பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தாலே என்னதான் கிடைக்கும்? அங்க சொல்ல மாட்டீங்களா? ஆசீர்வாதம் கிடைக்கும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஆங்கிலத்துல இந்த வார்த்தையை பார்த்தா சொல்லும்போது ஐ ஹவ் புட் மெமரி டு மை நேம், ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ. மெமரி அதாவது ஞாபகம். ஸோ அவர் 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 நாமத்தை எங்க ஞாபகப்படுத்துற இடமோ அதை ஞாபகப்படுத்திட்டாருன்னா அங்க வந்து ஆசீர்வதிப்பாராம். அதே மாதிரி ஐ ஹவ் புட் லவ் ஆஃப் மை நேம், என் நாமத்தை நான் எதிர்த்துல அன்பு செலுத்துறனோ, நாமத்தால் உங்க மேல யார் மேல அன்பு செலுத்துறோம் அந்த இடத்துல அந்த அன்பு செலுத்து மாத்திரம் இல்ல உங்க இடத்துல வந்து ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் எத்தனை பேருக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னு தெரியல. ஏன்னா ஆண்டோடைய ஆளுக்கு முதல் வாரத்திலேயே கர்த்தரை நேசித்து வந்திருக்கீங்க பாருங்க இந்த ஸ்தலத்துல. அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்லப்படுது ஐ ஹவ் புட் ரிமெம்பர் ஆஃப் மை நேம், ஐ வில் கம் டு யூ அண்ட் பிளஸ் யூ. நான் நினைத்தருளி என் நாமத்தை நினைத்தருளிற இடத்துல நான் இந்த இடத்துல என் நாமத்தை நினைப்பேன், இந்த சூழ்நிலையில இல்லை என் வாக்கை நினைத்தரணும், என் வாக்கத்தை நினைத்தரணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவர் சிலத்தை வந்துடுவாராம். வந்துட்டு வாக்கு பண்ணினேன்னு வார்த்தை கொடுத்தேன்னு அதனால நடைத்தருள் இடத்துல என்ன பண்ணலாம் வரும்போது ஆசீர்வாதத்தோட வந்து ஆசீர்வதிப்பாராம். நம்ம கர்த்தர் நல்லா இருப்பாருங்க. இன்னொன்னு ஐ ஹவ் புட் ரெக்கார்டட் of my name to you and I will bless you. ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. போல எங்கெல்லாம் பதிவு பண்றாங்க அதான் இருக்கு, எங்கெல்லாம் பதிவு பண்றாங்க அந்த இடத்துல வந்து கற்று நம்மளே கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஐ ஹவ் புட் ஆனர் ஆஃப் மை நேம் டு யூ அண்ட் ஐ வில் கம் ஐ வில் பிளஸ் யூ. எங்கெல்லாம் என் நாமத்தை நான் கனம் பண்ணுகிறேனோ கனம் பண்ணி வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல அந்த ஸ்தலத்துல நாம எங்கெல்லாம் கனப்படுத்துகிறோனோ அந்த இடத்துல ஆசீர்வாதம். யாருக்கு? உங்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதம். ஐ வில் பிளஸ் யூ என்று சொல்றது. டு யூ ஐ வில் கம் டு யூ. கிட்ட வந்து ஆசீர்வதிப்பாங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம கிட்ட வந்து நம்ம பக்கத்துல உங்ககிட்ட வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது ஆண்டவருடைய ஞாபகமானாலும் சரி, அவருடைய அன்பானாலும் சரி, அவர் நம்ம நினைத்திருந்தாலும் சரி, அவர் பதிவு பண்ணாலும் சரி, அவரை கணக்கு பண்ணாலும் சரி, ஆனா ஒண்ணு நிச்சயம் நம்ம கிட்ட அவர் வருவார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கிட்ட வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேதத்திலிருந்து 3 காரியங்களை சுருக்கமாக நான் வேகமாக கொண்டு போறேன் பாருங்க. எங்க ஆண்டவர் நினைத்தருளார், எங்க ஆண்டவர் வார்த்தை இந்த காரியம் நம்ம நீங்க யாத்திராம 3ஆம் அதிகாரம், நீங்க 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. பக்கம் 72 வாசிங்க. 3:15. மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறைதோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபமாகும். பாருங்க, இந்த இந்த வசனத்தை நீங்க 16 22 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா அதுல ஒவ்வொரு சம்பவங்களையும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. எப்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை மோசைக்கு சொல்லுறாருன்னா, அவர் ஆண்டவர் மோசையை அழைத்து, உங்களுக்கு பின்னே தெரியும், கர்த்தர் மோசையை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போய் என் ஜனத்துக்கு சொல்லு, நான் என்ன பண்ணுவேன், ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்க 16 பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற, நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவரிடத்தில் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்பவருடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாக சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று நிச்சயமாக ஒரு ஆண்டவரை சந்தித்து ஆண்டவருடைய அந்த நம்ம வாசித்த பிரகாரமாக சொல்றல்ல, மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்னென்று இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறையும் இதுவே என் பிரஸ்தாபமாக இருக்கிறது. நாமும் பிரஸ்தாபம் இருக்கும் என்று சொல்லி அனுப்பி சொல்றாரு, நிச்சயமாக என்ன பண்றேன், நான் உங்களை சந்திப்பேன். ஹல்லேலூயா. சந்திக்கிறது மாத்திரமல்ல, நீ படுற உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று பக்கத்தில். ஹல்லேலூயா. இது வரைக்கும் 400 வருஷம் வரைக்கும் 430 வருஷம் வரைக்கும் அவர் அப்படியே விட்டுட்டார். ஆனா நீங்க யாத்திராம 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய 2:24 தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு தேவன்
அவளை நினைத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நினைத்து மோசை கூப்பிட்டு அழைக்கிறார். இது எதுக்குன்னா, ப்ராமிஸ் டு பிளஸ் எவ்ரி ஃபேமிலி, ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட ஆளுங்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக என்ன பண்ணாராம், அவர்களுக்காக ஆண்டவர் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாராம். அது மாத்திரம் இல்லை, நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல பாருங்க, 17ஆம் வசனத்தை பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனோட தேசமாகி கானானிய ஏத்தியர் எபோதியர் எபோசியர் ஏவியர் எபோசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்று சொல். பாருங்க, நான் உங்களை எகிப்தின் சிறுமையை நீக்குவார். இந்த கடந்த ஆண்டு எத்தனை பேர் எவ்வளவு சிறுமப்படுத்தப்பட்டீங்களோ தெரியல, ஆனா கர்த்தர் ஒரு வாக்குத்த ப்ராமிஸ் தராரு. அது எங்க உங்களை கொண்டு போக போறாராம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தருவேன், அல்லேலூயா என்று சொன்னார். கர்த்தர் மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா செய்வார். நம்ம அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, அதெல்லாம் மோசம் நான் சிறுமப்படுத்த நாட்டுக்கு பெரிய எங்களை மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் நாம பிரஸ்தாபடுத்துகிற அந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்த வந்துட்டேன். வந்து என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன். இந்த 2026 இந்த முதல் வாரம் நீங்க இந்த வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திட்டாரு, அவருடைய அன்பை உங்க மேல பிரஸ்தாபப்படுத்திட்டாரு. ஏன் இந்த ஸ்தலத்துல நீங்க இந்த ஸ்தலத்துல வந்திருக்கீங்க, இந்த ஸ்தலத்துல அவருடைய அன்பு உங்க மேல இருக்கு, அவர் நினைவு உங்க மேல இருக்கு, அவருடைய அவருடைய பதவி உங்க மேல இருக்கு, அவருடைய கனம் உங்க மேல இருக்கு, அவருடைய நினைப்பு உங்க மேல இருக்குது. ஆகினால அவரை வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை இந்த காலவேளை விசுவாசிக்காமே சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தொடர்ந்து எப்படிலாம் ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்காரு. 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்ல பாருங்க, அவர்கள் எகிப்தியரின் கைக்கு 18 அவர்கள் உன் வாக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். எங்களை சந்தித்தா நாங்க என்ன பண்ண, கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். இதனால நீ போய் அவனுக்கு சொல்லு, கர்த்தர் எங்களை சந்தித்தா, கர்த்தர் எங்களை கண்டா, கர்த்தர் எங்களை என்ன பண்ணாரு, அறிவார், கர்த்தர் எங்களுக்கு சொன்னார். இதுதான் அவசரம் பாத்தீங்கன்னா, ஆகையா நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். பாருங்க, ஆண்டவர் இந்த அதிகாரம் அப்படியே தொடர்ந்து கர்த்தர் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை அப்படியே கண்டினியூ ஆண்டவர் செய்கிற இந்த காரியங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 21 பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களே தயை கிடக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இதெல்லாம் வாக்கு தத்தம், இதெல்லாம் ப்ராமிஸ், இன்னும் நடக்கல, நடக்க போகுது. ஆனால் சொல்றாரு, அவன் நான் கண்டிப்பா என் கையை அவனுக்கு ராஜாக்கான நீட்டுவேன், நடுவில் அற்புதங்களை செய்வேன். அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்க அவன் கண்ணில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன், எகிப்திற்குள்ள தயவு கிடைக்க பண்ணுவேன். ஆனால் நீங்க எப்படி போவதில்லை, வெறுமையா போவதில்லை, நீங்க ஆசீர்வாதமா போவீங்க என்று கர்த்தர். அது மாத்திரம் இல்லை, கடைசியாக அதை பார்த்து 22 பாருங்க, ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயனாரிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரர்களுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். ஒரு பட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நெருக்கப்படுகிற இடத்துல, உங்களை கஷ்டப்படுத்துகிற இடத்துல, இல்லை நீங்கள் சிறுமப்படுத்தப்பட்ட இடத்துல, உங்களை வலுவாக்கிற இடத்துல, மேலேருந்து உங்களுக்கு கொடுத்த அந்த அழுத்தத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் வந்துட்டேன், இறங்கிட்டேன், என் நாமத்தை அந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்த போகிறேன், இந்த நீ இருக்கிற ஸ்தலத்துல வந்துட்டேன், வந்து என்ன பண்ண போறேன்னா உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா, உங்ககிட்ட வருவேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்னா, வெறுமையா இல்லை, இந்த இடத்துல இருந்து உன்னை கொண்டு போகும்போது கர்த்தர் இந்த அடிமைன்றதை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதித்து நான் சொன்ன அத்தனையும் நீ பெற்றுக்கொள்வ. ஆமென். வெறுமையாய் நீ போவதில்லை. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஒரு 10 வருஷம் 5 வருஷம் முடிச்சாலே கிராஜுவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டா அது
ஸோ அது சொல்லுவாங்க. அப்போது நான் எக்யூசியில் 10 வருஷம் வேலை பண்ணேன். 10 வருஷம் வேலை பண்ணும்போது போகும்போது நாய்படி எனக்கு கொடுக்கணும், அது தரணும். ஆனால் நான் போகக்கூடாது அப்படின்னு என் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அசோக் வந்து வெளில சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணார், உனக்கு எப்படி எல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எம்டி கிட்ட போய் சொல்லிட்டாரு, சார் ரொம்ப திமிராக போகிறேன் அப்படின்னு. எப்படி போகிறேன்னா திமிராக போகிறேன். 10 வருஷம் ஒர்க் பண்ணேங்க, ஆஃபீஸ் பாயாக போனேன், தெரிஞ்சது துடைக்கிறது, டாய்லெட் கழுவுறது, இப்படி போனேன். அங்கே கத்தரை ரசிக்கப்பட்டு என்னை இன்ஜினியராக கத்தரை ஆக்கி என்னை உயர்த்தி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு என்னை உயர்த்தினார். இப்போ கத்தர் எனக்கு வந்து ஜெபிச்சு எனக்கு கத்தர் வந்து ஒரு வேலை கொடுத்தாரு. அந்த வேலையை வந்து செய்வதற்கு நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ தைரியமாக நான் யாரை நம்பி ரிசைன் பண்ணேன், என்கிட்ட டிகிரி கிடையாது, ஆனால் நான் கத்தரை நம்பி எனக்கு கத்தர் சொல்லிட்டாரு, நான் வந்துட்டேன், நான் உன்னை வேறு இடத்துக்கு கொண்டு போக போகிறேன், நாமத்தை கஷ்டப்படுத்த போகிறேன், உன்னை ஆசிரியக்க போகிறேன்னு நினச்சி பாருங்கள். அப்போ நான் 5000 ரூபாய் சேலரி வாங்குறேன். எப்போ 97 இப்போ நான் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். இல்லை 97ல் 5000 வாங்குறேன். அப்போது என்னை பற்றி சொன்ன உடனே எம்டியும் வரைக்கும் டிகிரி தான் அண்ணன் வயசு. அப்புறம் அசோக் கூப்பிட்டு என்னை கேட்டாங்க, என்னை பயன்படுத்துகிறாங்க. என்ன பயன்படுத்துறாங்க, உங்கள்கிட்ட டிகிரி இல்லை, இந்த வேலைக்கு போனால் நீங்கள் நிற்க முடியாது, உங்களுக்கு அந்தளவுக்கு டெக்னிக்கல் இது கிடையாது, பேக்ரவுண்ட் இல்லை, அதனால நீங்கள் உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறோம், ரிசைன் பண்ணல, திரும்பி வாங்கிக்கோ இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் 2 பேருக்கு அம்மா அப்பா மாதிரி. ஏன்னா என் லைஃப் உங்களுக்கு தெரியும், பழைய லைஃப் தெரியும், கட்சிபல் லைஃப் தெரியும். இப்போ நான் அந்த கம்பெனி விடுறதுன்னா என்னுடைய சுயத்தை நான் விடலை, ஏசு என்னை போக சொல்கிறாரு, நான் போகிறேன். அதாவது இது வரைக்கும் நான் இங்கே இருந்தேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தேன், நீங்களே என்னை பாராட்டிருக்கீங்க. இப்போ பெஸ்ட் இந்த அவார்டு எனக்கு கொடுத்து நீங்கள் தரல, எனக்கு ஒரு அவார்டு பெஸ்ட்டுன்னு தரல. ஆனால் என் ஆண்டவர் நீங்கள் உங்களுக்கு பாஸாக பாஸ்கெட்டுன்னு எனக்கு கொடுத்தாரு. அப்படி என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. உங்களுக்கே தெரியும், எங்கள் அப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது நான் ஒன்றும் பண்ணல, அவங்க கும்பிட்ற ஏசு தான் அவங்க எல்லாம் பண்ணேன்னு சொன்னீங்க. இப்போவும் அந்த ஏசு தான் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, நான் போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே தரமாட்டாங்க. பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்கள் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ கேஸ் போடுறா, 10 வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாப்பா கேஸ் போட்டோன்னா நான் வந்து தான் ஆயிடுவேன், என்ன கேஸில் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க, வேணே வேணாம். கத்தை பார்த்து பாராட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்லுங்க ஆசீர்வதித்தார். என்னை அமெரிக்காவுக்கு போக இருக்குது, அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்னுடைய எக்ஸ்கியூஸ் லெட்டர் தேவை. அது எம்பிக்கிட்ட 2004 போகிறேன், எத்தனை வருஷம் கழிச்சு, 7 வருஷம் கழிச்சு போகிறேன். அவர்கிட்ட அவர் தேர்ந்த கம்பெனி மூடிட்டாங்க, ஆனால் அவர் அந்த பிரதர் கம்பெனி இருந்தார். அங்கே போனேன், என்னை பார்த்தோன்னே என்னை கூப்பிட்டு போய் முதல்ல எல்லாருக்கிட்டே அறிமுகப்படுத்துவேன். இவன் என்கிட்ட 10 வருஷம் ஒர்க் பண்ணான், ஸோ இவன் வந்து பயங்கரமான பில்லராக இருந்தான், கம்பெனி மூடியாச்சு சொல்கிறாரு, பில்லராக இருந்தான் அப்படின்னு சொல்லி. என்ன வேணும்னு கேட்டாங்க, லெட்டர் படி எங்கே கொடுத்துருக்காருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் அடிச்சுக்கோ, எங்கெல்லாம் சைன் பண்ணணும்னு சொல்லு, அங்கெல்லாம் சைன் பண்ணுறாங்க. நான் கேஸ் போட்டது என்ன இருக்கும், எடுத்துருக்கேன். ஸோ ஆண்டவர் என்ன 7 வருஷம் கழிச்சு அந்த லெட்டர் பேடில் அவர் எழுதி நான் கேட்ட பிரேக்கப் போது கொடுத்து சைன் பண்ணி எனக்கு யூஎஸ்ல எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அந்த லெட்டர் பேடு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு உதவி செய்யுச்சு. ஸோ உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம எங்கே இருந்தோம் நினைப்போம், இந்த செல்வி வந்துட்டீங்களா, கத்தர் என்ன பண்ணுவார், நினைத்திருக்கிறார், வாக்கத்தை பிடிச்சி கொள்ளுங்க. ஆண்டவர் நாமத்துக்கு பயத்தில் உங்களை நீதி சொல்லி உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வளருங்கள். இந்த மாதம் இந்த வாரம் ஆண்டவருடைய வார்த்தை, கத்தர் உங்களை என்ன பண்ண, உங்களை மட்டும் இல்லை, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வெறுமையாக விடவே மாட்டார். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 2வதாக பாருங்க, என்னோடு கூட 9ஆம் அதிகாரம் யாத்திரம் 9:16 நீங்கள் வாசிங்கன்னா 9:16 வாசிங்க, பக்கம் 80வது பக்கம் வாசிங்க. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன். பாருங்க, முதலாவதாக சொன்னேன், ஆண்டவர் உங்ககிட்ட வருவாரு, உங்ககிட்ட அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாரு, உங்களை கத்தர் ஆசீர்வதித்தாரு. எப்படி ஆசீர்வதினா, வாக்கு கொடுத்து உங்களை வெறுமையை அனுப்ப மாட்டேன், நீங்கள் எல்லாருக்கும் கண்ணில் தைரியம் எடுத்து ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு கத்தர் வாக்கு கொடுத்தாரு. இப்போ 2வதாக ஆண்டவர் வந்து பார்வோட்ட போய் சொல்றாரு, என்னுடைய வல்லமை உன்னிடத்துல காண்பிக்கும்படியாக என் நாம பூமி எங்கும் பிரஸ்தாகும்படியாக உன்னை நிலை நிறுத்தினே சொல்லி இருக்கு. 2வதாக என்னன்னா,
அவருடைய சத்துருவுக்கு, அதாவது நம்முடைய சத்துருவுக்கு கர்த்தர் தம்முடைய நாமத்தை பிரசாரப்படுத்துவார், நம்முடைய வல்லமையை காண்பிப்பார். அல்லேலூயா. அது எப்பவுமே தெரிஞ்சுங்க, கர்த்தர் தம்முடைய வல்லமையை சத்துரு காண்பிப்பாரா? கண்டிப்பாக காண்பிப்பார். அதுதான் உனக்கு விரோதமாக ஒரு வழியா வந்தா 7 வழியா போவார். உனக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்டா 7 வாசல் தரப்படும். ஸோ நீ இருக்கிற இடத்துல உங்களை யார் சத்துருவா இருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார். அந்த இடத்துல அவருடைய என்னுடைய வல்லமையை உன்னிடத்துல காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபப்படும்படியாக உன்னை நிலைநிறுத்தி என்று சொல்லி பார்வை. அப்போ சத்துருக்கு இப்போ ஜனங்கள் இஸ்ரேல் மக்கள்லாம் யாரும் சத்துருவா இருந்தா? பார்வோன்னா சத்துருவா இருந்தான், எகிப்தில் இருக்கிற ராஜா தான் சத்துருவா இருந்தான். அங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்பை அழியாத ஒரு ராஜா போடணுன்னா இவங்களை இவங்க பழகி பெருகிட்டாங்களே, நமக்கு சத்துரு வந்துட்டாங்கன்னா இவங்கெல்லாம் அவனோட சேர்த்தா நம்ம ராஜ்யம் போயிடுன்னு சொல்லி இவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும்னு அவங்க அப்படியே அடிமையாக மாற்றிட்டான். நல்ல சுதந்திரமாக ஜாலியாக இருந்தவங்கள அடிமையாக மாற்றிட்டு இப்படி அவங்க ரொம்ப நசுக்க ஆரம்பிச்சான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா சத்துருவை சந்தித்தார், பார்வோனை சந்திக்கிறார். அந்த தந்தை வல்லமை வெளிப்படுத்துவேன்னு சொல்லுறார். நீங்கள் இந்த அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதமாக செய்வார். செய்து 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 அவங்க இதுக்கு கஷ்டப்படுத்தி செய்வார், கஷ்டப்படுத்துவார். கடைசியாக நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 29-41 வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. நம்ம நேரம் இல்லை, 21 வாசிங்க, 29 வாசிங்க, 12-29. பாருங்க, ஆண்டவர் கடைசியாக தலைச்சட்டிலே கர்த்தர் அழித்தான். அழித்து அவன் என்ன பண்ணான்னா அடுத்த வருஷம் அப்போது பார்வோன் அவனுடைய சகல ஊழியக்காரர் எகிப்திய ராத்திரிலே எழுந்தார்கள். மகா கூக்குரலும் சாவில்லாத ஒரு வீடும் இல்லை. ராத்திரியிலே அவன் மோசேயும் பார்வோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரர் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்க சொன்னபடியே கர்த்தரை கடைசி ஆண்டவர் தான் கலசங்களெல்லாம் கர்த்தர் சொல்லி அந்த சத்துருவை கர்த்தர் சந்தித்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவனை அனுப்பி 32 சொல்ல, நீங்க சொன்னபடியே உங்கள் ஆடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் எனக்கு எல்லாம் என்ன ஆச்சு? உங்களால நஷ்டமாயிடுச்சு, உங்களால என் பிள்ளையே போயிட்டான், எல்லாம் எனக்கு போயிடுச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, போகும்போது சத்துரு என்னையை ஆசீர்வதிக்கணும். அது இந்த வருஷம் அது நடக்க வேண்டும். வாசிக்கிறீங்க, உங்க சத்துருவை கற்ற சந்திப்பார். உங்களுக்கு தெரியல, லாபானை ஆண்டு சந்தித்தாரு. யாக்கோபு என்ன பேசணும்? நன்மையே பேசணும், நீங்க ஒன்றும் பேசாது. ஆண்டவர் எப்பவுமே பேசுது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையோட 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 7ஆம் அதிகாரம் ஆதியாகமம். அங்கேயே கத்த ஒரு சத்துரு சொல்றாரு, ஜாக்கிரதை, நீ சாகாம உயிரோடு இருக்கக்கூடிய உனக்காக அவங்க திருக்கதர்சி உனக்காக கத்த அவர் சத்துருவோடு இடைப்படுவார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு பயப்பட சத்துரு வந்து இன்னைக்கு அநேக சத்துருவாவே இருக்கிறானே. இன்னும் சொல்லப்போனா புதிய ஏற்பாடு கையில் இருக்க உங்க வீட்டார உனக்கு அது வேற யாரும் சொல்லிட்டாரா? ஸோ இப்போ வீட்டாரை பார்க்கும்போது எப்படிதான் பார்க்குறாங்க? சத்ருவாக பார்க்குறாங்க. சத்ருவாக பார்க்காதீங்க. சத்ரு யாருன்னா பிசாசம். ஆண்ட சொன்னா சத்ருவாகி பிசாசு அவங்கள என்ன வரைப்பாங்க. அப்போ அவங்க சத்ருவா மாறுறாங்கன்னா அந்த நேரத்தில் பிசாசு வந்து ஏதோ விதைச்சுட்டான். அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ண தெரியுமா? ஆஹா, அதுதான் சொன்னேன், உங்களுக்கு ஞானம் வேணும், குரோ இன் விஸ்டம் என்று சொன்னேன். குடும்பத்தில் வாழ்வதற்கு ஞானம் வேணும், கணவர் நடத்த ஞானம் வேணும், பிள்ளைங்க நடத்த ஞானம். உடனே பார்க்கணும், நல்லதானே இருந்தாரு, நல்லதானே இருந்தாங்க, திடீர்னு என்ன வேற ஒரு ரூம் எடுக்கிறாள். அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னதான் வந்துச்சு, இல்லை பிசாசு சத்ரு ஏதோ விதைச்சுட்டாங்க. உடனே நீங்க என்ன பண்ண, நீ எட்டடி பாயிரியா, உனக்கு கைதான் கையாட்ட தெரியுமா, எனக்கு காலை கூட ஆட்ட தெரியும். அப்படி இல்லை, நீங்க என்ன பண்ணு, கையை காலெல்லாம் ஆட்டக்கூடாது. கொஞ்சம் சோத்திரம் பண்ணி ஆண்டவரை திரும்பத்தாங்க, ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரை திரும்பத்தாங்க. சத்ரு வெளிப்போது வரும்போது அது எனக்கு கொடியேற்றுன்னு சொன்னீங்களா, ஜபம் பண்ணுங்க. இல்லை இயேசு ரத்தம் சொல்லுங்க. நான் அடிக்கடி நிறைவேற்றி சொல்லுவேன், இயேசு ரத்தம் சொல்லி இயேசுவை சொல்லுங்க. அப்படின்னா இடம் சத்ரு அப்படியே விளையாடுது. அல்லேலூயா. அதனால சத்ருக்கள் ஆண்டவர் சத்ருக்களை சந்திப்பார். அதனால சத்ருவை பார்த்து பயப்படாதீங்க. அதே சத்ருக்கு முன்பாக என்ன இருக்கும்? பந்தி. சத்ரு இருந்தால் உங்களுக்கு பந்தி கிடைக்குங்க. பக்கத்து பசங்க சத்ரு இருந்தால் அவங்களுக்கு பந்தி கிடைக்கும்.
சத்துரு மூலமா பந்தியை ஆயத்தப்படுத்தல. உன் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணு. உன் பாத்திரம் நிரம்பி உண்டு. அதனால சத்துருளுக்காக சோத்திரம், சத்துருளுக்காக சோத்திரம். அப்பா அவன் இருந்தனால தான் நம்ம பந்தி கச்சிருப்போம், அவர் இருந்தனால தான் எனக்கு அபிஷேகம் கச்சேரி, அவர் இருந்தனால தான் என் பாத்திரம் நிரம்பி வளர்ந்துருக்கோம். அதனால சத்துரு வந்து சத்துரு ஸ்நேகிங்க, சத்துல ஓகே நீ என்ன பண்ணா சரி. ஏன்னா நீ ஒரு எல்லைக்கு மேல போனா யார் வந்துருவா? என் ஆண்டவர் வந்துருவார். அல்லேலூயா. எல்லைக்கு மேல போறியா, நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. எல்லை மீற அவ்வளவுதான், கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா. பதிவு பண்ணுங்க, எல்லை மீற கர்த்தர் பார்த்துப்பார். அவ்வளவுதான், கர்த்தர் உடனே இறங்கிடுவார். போல இரண்டாவதாக சத்துருக்கள் கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த ஆண்டு விசுவாசிங்க நீங்க சாட்சி சொல்லணும். என் சத்ரு ஆண்டு சொல்றாரு, ஒருவனோட வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்துரு கூட வந்து ஒப்புருவோம், சமாதானம் பண்ணுவான், நான் ஒப்புருவோம். அதனால ஆண்டவரே எப்படியோ சத்துரம் இருந்தாலும் நான் செய்ய வேண்டியிருந்தோம், என் கர்த்தர் இருக்கிறார். முதலாவதாக நான் சொன்னேன், இந்த ஆண்டு கர்த்தர் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுல வந்து உங்களுக்கு வாக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்தார், உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். ரெண்டாவதாக கர்த்தர் நாம பிரஸ்தாபப்படுத்துற சத்துரு கிட்ட போய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்களை அந்த சத்ருவை நீ என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதம் காப்பான்னு கேட்குற மாதிரி உங்களை மாற்றுவாங்க. இப்போ அவன் கேட்டான் இல்லையா, போறீங்க எனக்கு ஆசீர்வதிச்சுட்டு போங்கயா, பயம் வந்துச்சு அவனுக்கு. அது போல செய்வார் என்று விசுவாசிங்க. மூணாவதாக சொல்லி நான் முடிக்கிறேன் வேகமாக. என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க 9ஆம் அதிகாரம் யோசுவா 9வது வருஷத்தை வாசிங்க. பக்கம் புதிய பழைய ஏற்பாடுல 280. யோசுவா 9. அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவர் எழுத்தையை செய்த யாவையும். இந்த கதையை நீங்க வந்து நீங்க வீட்டில் போயிட்டு 22, 27 வாசிங்க. இந்த வந்து எப்படின்னா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வருஷத்துல ஒரு, அதாவது பக்கத்துல இருக்கிற யோசுவா ஜனங்களோட போகிற வழியில பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை கீஞ்சி போடுறதெல்லாம் போட்டு வேஷம் போட்டு முன்னிலதை போல தடுக்கிறோம் போல. ஸோ அவங்க வந்து அவங்க சொல்ற வார்த்தை எவ்வளோ அழகா சொன்னாம, அதற்கு அவர்கள் உங்களுடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய அடியார் நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியும் அவருடைய எகிப்திலே செய்த யாவையும் அவர் அப்புறம் கண்டாரா அடித்தன்னு சொல்லி யோசுவாவை பேசுறாங்க. பேசி யோசுவாவை ஏமாத்தாங்க. ஸோ இந்த ரெண்டாவது என்னன்னா, நாமத்தை பிரஸ்தாபத்தை கேட்டோம், ஆண்டவர்களை உங்களுக்கு செய்த ஆசீர்வாதத்தை வாக்குறுதியை இவங்க என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டாங்க. ஆசீர்வாதத்தை சத்துருகள் வந்து கேட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து ஒட்டுறாங்க. ஒட்டி என்ன பண்றாங்கன்னா பயம் வந்து. அதனால முதல்ல சத்ரு பகைச்சான், இப்ப சத்ரு என்ன பண்ண வந்து நீங்க பார்த்து 22 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாங்க, பின்பு யோசுவா அவர்களை அழைப்பிட்டு, நீங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன சொல்றாங்க. வெகு தூரம் நாங்கள் வந்தோம், அதனால வந்து கேள்விப்பட்டுலாம் நாங்கள் வந்தோம் சொல்றா இல்லையா? அந்த 9ல பாருங்க என்ன சொல்ற, உமது அடியாராகி நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவருடைய இடத்திலே செய்த யாரும் நாங்கள் கேட்க கண்டோம் வந்து பக்கத்திலே இருந்து சொல்றோம். சொல்லிட்டு சொல்றாங்க, இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்கள் யோசுவாவுக்கு பெரிய உத்தரமாக தேசத்தையெல்லாம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். மூணாவதாக ஆண்டவருடைய நாமம் நம்ம மூலியமாக அவர் பிரஸ்தாபப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க மாத்திரமில்லை, சத்ருவை நம்மகிட்ட வந்து ஆசீர்வதிங்க என்று சத்ருவை கர்த்தர் போய் சந்திப்பது மாத்திரமில்லை, மூணாவதாக
அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட வந்து சொல்லுவான், உங்களுக்கு பயந்து இருக்கிறோம், உங்களுக்கு பயந்து இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்தான்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு கத்தர் என்ன செய்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் கேள்விப்பட்டா நீங்க விசுவாசிக்கல, 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 விசுவாசி. நம்பர் 15 கிருஷ்ணதாசனோட 2வது இருந்து காலி பண்ணும்போது அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப கோவமாக இருந்தாங்க. அது எப்பவுமே ஹவுஸ் ஓனர் வீட்டை வந்து காலி பண்ணால் கோவமாக இருப்பாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் வந்து கோவமாக இருக்கீங்க, ஆனால் அவங்க ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய இது கிடையாது. ஆவிக்கிறதுனால நம்ம பகிர்க்க மாட்டாங்களே. ஸோ சொன்னேன், சிஸ்டர் நான் இங்கே உங்கள் வீட்டுக்கு வரும்போது 1000 ரூபாய் வாடகைக்கு வந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும் 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து வந்தேன். நான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கு வந்து சாதாரண கம்பெனியில் தான் வேலை செய்தேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்தோடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னை ஆசீர்வதிச்சாரு. இப்போ எனக்கு வந்து அமெரிக்கன் கம்பெனியில் வேலை கிடைச்சி இப்போ நான் 2,500 ரூபா வாடகைக்கு போக போகிறேன். அதுவும் பொற்றாகத்தில் போக போகிறேன், எங்கள் சர்ச்சி பக்கத்துலேயே போக போகிறேன். உங்கள் வீட்டுக்கு வந்து கத்தர் என்னை எப்படி ஆசீர்வதிச்சாரு, பாருங்கள் கத்தர் நல்லவர்றாங்க. உடனே அவங்க அப்படியே என்ன பண்ணாங்க, அப்படியே ஒன்றுமே பேசவே இல்லை. ஐயா நாங்கள் சுத்தரேன் ஐயா எல்லாமே பெரிய நீங்கள் கொடுப்பீங்க, ஆனால் இதான் உண்மை. நான் உங்களை வந்து மிரட்டவோ எங்களை நெகவும் பண்ணல, இதான் உண்மை. 1000 ரூபாய் வீட்டில் வந்தோம், 2 ரூம் வந்தோம். ஜனல் தந்தால் பக்கத்துலேயே டாய்லெட் காமன் டாய்லெட் தான், ஆக்காடியில் எப்பயும் இதெல்லாம் மூடிட்டோம். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் வந்து இருந்தோம், 7 பேர் இருந்தோம். கட்டணம் ஆசிரியர் 2,500 ரூபா வாடகைக்கு கொண்டு போகிறாரு. 2வது மாடிக்கு மேலே உயர்த்துற தனி போர்ஷன் இருக்கு. ஸோ அது காரணம் உங்கள் வீட்டில் வந்ததுனால கட்டணம் ஆசிரியர். அப்போ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக போல அவங்க நம்ம சாட்சிகளை பார்க்குறாங்க, நம்ம உயர்வுகளை பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக நம்மளுக்கு பயப்படுவாங்க. நம்ம ஏன் கர்த்தர் நம்மளோட இருக்காங்க. அதுதான் வாழ்க்கை. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அக்கம் பக்கம் உங்களை பார்த்தோன்னா பயப்படணும். ஐயோ இவங்க யாதான் ஆண்டோடைய பிள்ளைப்பா, கர்த்தர் இவங்களுக்கு வந்து என்னெல்லாம் செய்தாரு. இதுலேருந்து சும்மா சாதாரணமாக வரல, கர்த்தர் அவங்க செய்தனால வராங்க. கர்த்தரை நேசிக்கிறாங்க, கர்த்தர் அவங்க நினைவாக இருக்கிறாரு, கர்த்தர் அவங்க மூலியமா நாமத்தை பிரசாப்படுறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பயந்து உங்களுக்கு பணிவிடகாலவே மாறிடாது. அது நீங்கள் நான் செய்கிறேன் இருக்கீங்க, நான் போகிறேன் உங்களுக்கு எல்லாம் நான் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிற மாதிரி மாற்ற. இப்போ என்ன ஆகிட்டாங்க, அவங்க எல்லாமே ஆண்டோடைய ஆலயத்துக்கு வேலை செய்யறதாலே மாற்றிட்டாங்களா. போல விசுவாசிங்க, உங்களுக்கு பணிவிட செய்யறதுக்கு எல்லாம் வந்து உங்களோட என்ன பண்ண போகிறாங்க, இணைய போகிறாங்க. உங்களுக்கு பார்த்து பயப்பட போகிறாங்க. என்னங்க என் வீட்டில் யாருமே என்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க, அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க. ஹஸ்பண்ட்லாம் பார்த்தா ஆமாம் என் பொண்டாட்டி என்னை பார்த்து பயப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். மைண்ட் வாஷ் கேட்குது. பொண்டாட்டி பயப்பட வேண்டாம்னா பொண்டாட்டி பாசமாக இருந்தால் கணவர் பார்த்து பயப்பட வேண்டாம் மனைவிங்க, கணவர் மனைவிட்ட பாசமாக இருந்தால் அதான் கிறிஸ்துவ குடும்பன்றது வந்து ஆண்டவர் வந்து வீட்டில் சமாதானம் பண்ணுறது. எப்பவுமே வீட்டில் ஒரு பரலோகமாக மெயின்டைன் பண்ணுங்க. எதுவும் கோவம் டென்ஷன் வராது. சாப்பிட்ற சாப்பாடு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்க, கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க பாருங்க, அந்த ப்ரெஷர் ஏறிடும் அடுத்த காலையில். இதெல்லாம் கொஞ்சம் நிதானிங்க. டக்குனு நேற்று என்ன சாப்பிட்டாரு, இல்லை இந்த அம்மா நேற்று என்ன சாப்பிட்டுச்சு அப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல அந்த உடைய இடமே என்ன ஆகிடும், சந்தோஷமாக மாறிடும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, அதனால கோபங்கள் வரணும், எல்லாம் வரும். ஆனால் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க. கோபம் சூரியன் கிடைக்கும் போது அதுக்கு ஏன்னா கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த கனவு, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த குடும்பம் எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. அதனால நீங்க கோபம் யார் தான் கோபம் பண்ணோம், கர்த்தர்கிட்ட கோபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம வீட்டில் கோபப்பட்டிருக்காங்கல்ல பட்டிருக்காருங்க ஆதாம, ஆண்டவரே நீர் கொடுத்த ஸ்திரீயப்பா, வேற சாப்பிடுனா சாப்பிட்டேன், சாப்பிடலாம் அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்காது இல்லையா, அதனால சாப்பிடுனா சாப்பிட்டேன், ஆனால் நீ கொடுத்து அப்படின்ட்டாரு. அதனால ஸோ கர்த்தர் நல்லது. அல்லேலூயா. ஸோ 3வது என்ன அப்படின்னா, உங்கள் அக்கம் பக்கம் எல்லாம் கொஞ்சம் பயந்து வந்து என்ன பண்ணிருப்பாங்களா, உங்ககிட்ட வந்து சேர்ந்துருப்பாங்க. உங்களை வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவர்கள் செய்து கேட்டு உங்களை பணிவிடைக்காரராக இருப்பாங்களா. 3 காரியம் சொன்னேன். என்ன சொன்ன, முதலாவது கர்த்தர் உங்களை அவர் என்ன பண்ணாரா, ஒரு நாமத்து, என் நாமத்து பயந்திருக்கும் நீதிக்கு உதிக்கும், அது சக்தி ஆரோக்கியம் இருக்கும், வளர்வீர்கள். அதில் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நான் அவர் நாமத்தை அவர் பிரஸ்தப்படுத்த அவரே ஒரு இடத்துல வந்து ஆகிவிட்டார்.
உங்களை மாத்திரமல்ல குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தங்களை தருவார். அந்த வாக்குத்தத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். உங்களை வெறுமையாக விடவே மாட்டார். இந்த 20-26 முடிக்கும் போது இந்த வாழ்க்கையில் கல்யாணம் ஆகுதுல கல்யாணம் இருக்கும், வீடு போயிருப்பீங்க, ப்ரொமோஷன் போயிருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்கோம், ஏன் பிள்ளைங்க கூட பாஸே அந்த கிளாஸ் போயிருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாரையும் கத்தராங்க. அதான் சொல்லப்படுது, குமாரர்கள் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக உங்களுக்காக சத்துருவிடவே பேசுவார். ஆமென். சத்துருவை கர்த்தர் தன்னுடைய வல்லமை பிரஸ்தாபப்படுத்தி சத்துரு என்ன பண்ணுவான், உங்ககிட்ட வந்து என்னை ஆசீர்வதிச்சு போப்பா, உங்ககிட்ட மோத முடியாதுப்பா அப்படின்னு உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதத்தை கேட்கணும் மாட்டார். மூணாவதாக ஆண்டவர் என்ன பண்ணார், அக்கம் பக்கம் எல்லாம் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால, கர்த்தர் செய்த அற்புதம்லாம் உங்க மூலியமாக செய்ததுனால, உங்ககிட்ட வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றினால எல்லாம் பயந்து போய் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவான், வேலை செய்வான். நீ அடிமையாக இருக்கும்போது கர்த்தர் செய்வான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட ஒரு பாட்டு பாடி முடிச்சிருமா? இங்கே சண்டே கிளாஸ் கிடையாது, அதனால எல்லாரும் தயவு செய்து இருந்து நீங்கள் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு உபதேசம் கொடுக்குறேன். தயவாக வாங்கிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் புரிஞ்சது? 3 கால விசுவாசிங்க வார்த்தையை ஆண்டவருங்க 4 சொன்ன வார்த்தைப்படியே உங்களை என்ன பண்ணுவார், கர்த்தர் நிச்சயமாக அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடி முடிச்சிருவோமா? ஒரு பாட்டு பாடி முடிச்சிருவோம். போகும்போது சொல்லுங்க, கர்த்தர் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்தையும் முன்னெடுத்து வந்து உன்னை ஆசீர்வதிக்க சொல்லியிருக்கார். இந்த வருஷத்தினுடைய முதலாவது கர்த்தர் நாளே கர்த்தர்களை ஆசீர்வாதமாக செய்து தருகிறார். ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு செய்தி என்னன்னா, முதல்ல வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு, அவரே வந்து பிரஸ்தாபப்படுத்துவாரு, அவரே ஆசீர்வதிப்பாரு. ரெண்டாவது கர்த்தர்கிட்ட போய் தன்னுடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்தி அவன் வந்து உங்ககிட்ட என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காரு. மூணாவது எல்லாரும் உங்களை பணிவிடை செய்யறபடி அக்கம் பக்கம்லாம் கொண்டாந்துருவாங்க, கொண்டாந்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக செய்து ஆசீர்வதிப்பார். ஓ பாசிட்டிவ் பிளட் உள்ளவங்க, நீங்கள் அருமையான பிளட்டு கொடுக்க விரும்புனீங்கன்னா, பிளட்டு ஓ பாசிட்டிவ் கொடுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் நல்லா அக்காவை பாருங்கள். நம்ம ஆப்ரேஷனுக்காக வழியாக வந்து ஓ பாசிட்டிவ் வந்து தேவைப்படுது. அதை பாருங்கள். கற்று வச்சுக்காக தெரிவிப்போம், கற்று செய்வாங்க. அல்லேலூயா. பாடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டை பாடி நாம் முடிப்போம். கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதித்திடும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வு, பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வாழ்ந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம், சோர்வான சூழ்நிலை வாழ்ந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம், பெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு, பெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே,
பலத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேலே இறங்குது. மகிமையின் தேவ மேல் பலத்தின் மேலே மகிமை. தேவனுடைய ஆசீர்வாதம் மேலே இறங்குது. சுத்தம் பரிசுத்தமே, புறஜாதிக்குள்ளே சாபமாய் இருந்த உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிங்க தேவன். ஆசீர்வதிக்கும் தேவன், தாம் ஆசி பொழிந்திடும் தேவன். ஆசீர்வதிக்கும் தேவன், தாம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக மறுபடியும் சொல்லுங்க, செய்வார் ஆசீர்வதிக்கும் வருடம். ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும் தேவன், தாம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன், தாம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வாரே வருடம். கையில தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கையில தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கும் உங்க மேல நீதி சூரிய உதிக்கும். அதில் சட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கல்வியை போல் வளவீர்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்துல வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஓ ஹalleluya. அவர் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போகிறார். உங்கள் மேல உங்களுக்காக உங்க இடத்துல அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த வருடம் 2026 நீங்க என்னிடத்துல வந்து உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி என்னை ஆசீர்வதிக்கணும்பா. என்னை ஆசீர்வதிக்கணும். என்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேனப்பா. என் சத்துருவை சந்திங்க. என் சத்துருக்கு உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கப்பா. என் சத்துருக்கு உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி என் சத்துரு என்னிடத்துல வந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும் அப்பா. என்னை ஆசீர்வதித்து போங்கன்னு சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாம் நீ செய்த ஆண்டவரே எல்லா விதமான அற்புத அடையாளங்களை ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை அக்கம் பக்கம் உள்ளவர்களாம் பார்த்து எங்களுக்கு பயந்து சொல்லுங்க. எங்களுக்கு பயந்து அக்கம் பக்கம் கர்த்தர் எங்களோடு இருந்து கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்துறதை அவர்கள் கேட்டு அறிந்து பயந்து எங்களுக்கு பணிவிடை செய்யப்படுகிறாங்க. கர்த்தர் அனுகிரகம் பண்ணுகிறார். எத்தனோட கர்த்தர் நீ பேசுற கர்ல தட்டி கர்த்தர் மயப்படுத்துவோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you இயேசுவே. நன்றி ஆவியா, நன்றி அப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆத்ம கிருபை நிறைந்த எங்கள் சந்தோஷத்தினார் குமாரனாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கூடின நேரம் மட்டமா எங்கள் மத்தியிலே இருந்து பாடல் வழியாக எங்களோடு பேசி அங்கே எடுத்த புதிய ஸ்தோத்திரம் ஆராதனையை அங்கீகரித்து கத்தர்கிட்ட நாங்கள் கொடுத்த காணிக்கை ரசமாக முழுந்த அதனுடைய காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு இப்போதும் அதனுடைய நாங்கள் ஜபம் ஒவ்வொரு ஜபத்துக்கும் கத்தல் கேட்டு பதில் தந்திருக்கிறீர். அதோடைய கத்தா எங்களோடு பேசினீரப்பா. இந்த வருஷத்துடைய முதலாவது கத்தருடைய நாளில்
கர்த்தர் ஆண்டவரே என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து சொன்னீங்கப்பா, வந்து ஆசிரியர் சொல்லிட்டீங்கப்பா. இதை ஆசிரியக்க போட்டுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியக்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசிரியக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தாவே பிதா குமார் பசுத்த ஆவியாகிய திரியக இயேசு நாமம் நம்ம ஜனங்கள் மேல் பலிப்பதாக, இதே கர்த்தர் நடப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக பிளட் தேவை சந்தித்து ஆபரேஷனை பொறுப்பெடுத்து கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துங்க. வந்த ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இடைப்படுங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் உள்ளதுங்க. என்று சொன்னோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மேல பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமான என்னுடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோட சகல பசுத்தோட கர்த்தர் வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. உட்காருங்க. உட்கார்ந்துட்டு சீக்கிரம் போறவங்க போங்க, கவனிக்கிறவங்க வாங்க. ஒவ்வொருக்கும் இன்விடேஷன். எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சபை மக்கள்கிட்ட, நீங்க அத்தனை பேருமே மேரேஜுக்கு வரணும். கல்யாணம்